இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வந்தியா? அம்மா தங்கச்சிங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? எல்லாருக்கும் சம்மதமா? எல்லாரும் விருப்பப்பட்டுதான் ஜனமா என்ன அனுப்பி வச்சாங்க. ரொம்ப சந்தோஷம் தமிழ். ஏன் அனுப்ப மாட்டாங்க? வசதியான வீட்டுல போய் வாழ்ந்தாதானே மொத்தமா சுருட்டலாம். அதுக்காக அனுப்பிதான் வைப்பாங்க. இது சரியில்லை. கம்பெனில வேலை செய்யறவங்களை எல்லாம் ஒரு அளவோட வச்சுக்கணும். கண்டவங்க எல்லாம் தங்குறதுக்கு இதுல சத்திரமாத்த. மேடம், நான் ஒண்ணு கண்டவ கிடையாது. நான் ஜனாமாவோட பேத்தி. என்னது பேத்தியா? மாப்ள பாத்துக்கிட்டியா? இவ பேத்தியா? அவ்வளவுதான் மாப்ள. இந்த வீட்டுல இனிமே உனக்கு சுத்தமா மரியாதைங்கிறது இருக்காம போக போகுது. ஏற்கனவே கம்பெனில உன்னை ஓரம் கட்டிட்டா, இப்ப வீட்டுக்குள்ளேயும் ஓரம் கட்ட உள்ள வந்திருக்கா. நான் பேத்தினா பேத்தி மாதிரி. ஜனமா என்கிட்ட அப்படிதான் சொல்லிருக்காங்க. ஜனாமா அவங்களோட வாரிசா என்ன சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜனமா எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பெல்லாம் நான் இந்த வீட்டுல இருந்தாதான் என்னால செய்ய முடியும். என்ன விளையாடுறியா? நீ இந்த வீட்டுல இருக்க போறேனா? அப்புறம் நாங்கெல்லாம் அங்க போறது? மரியாதை இங்க இருந்து போயிரு. சார், இது ஜனாமாவோட வீடு. என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ற உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்கள தவிர வேற யாருக்கும் இல்ல. என்ன திமிரா? இது ஒரு பெட்டி. வெளியில போ. சிபி, இவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அது உங்க விருப்பம். நான் இங்கதான் இருப்பேன். வா. இன்னையில இருந்து தமிழ் இந்த குடும்பத்துல ஒருத்தி. எனக்கு இந்த வீட்டுல என்னென்ன உரிமை அதிகாரம் இருக்கோ அது எல்லாமே தமிழுக்கும் இருக்கு. யாராவது தமிழ தப்பா பேசினா அது என்ன பேசுறதுக்கு சமம். தமிழ், நீ உன் பெட்டி எடுத்துக்கிட்டு என் ரூம்க்கு வா. என் கூட தங்கிக்கோ. வேண்டாமா, நான் வர்ஷினி ரூம்லயே தங்கிக்கிறேன். ஏன் ரூம்லயா? அதெல்லாம் முடியாது. எனக்கு ரூமை ஷேர் பண்ணிக்கலாம் பிடிக்காது. உனக்கு விருப்பம் இல்லனா வெண்பா ரூம்ல தங்கிக்கோ, இல்லனா சம்யுக்தா ரூம்ல கூட தங்கிக்கோ. ஏய், ஏய்யா, அப்படிலாம் கூப்பிடக்கூடாது சார். கொஞ்சம் மரியாதையை கூப்பிடணும். வயசுல மூத்தவரா இருக்கீங்க. பதிலுக்கு நானும் ஏன்னு சொன்னா தப்பாயிடும்ல. அந்த அளவுக்கு திமிராயிடுச்சா உனக்கு? இங்க பாரு, நீ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. மரியாதையா வெளியே போயிடு, இல்லன்னா உன்ன அவ்வளவுதான். இல்லனா என்ன சார் பண்ணுவீங்க? கொலை பண்ணுவீங்களா? வர்ஷினி, நீ கொஞ்சம் வெளியேறு. எதுக்கு? உங்க அங்கிள் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு.
சொல்லுங்க சார், கொலை பண்ணுவீங்களா? எப்படி எங்க ஜனாமாவை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களே, அப்படியா? நீங்க எதுக்கு ஜனாமாவை போய் சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போனீங்க? அங்க கோவிலுக்கு நிலம் வாங்குறதா சொல்லி உங்க பேருக்கு நிலத்தை எப்படி மாத்தலான்னு ட்ரை பண்ணீங்க. அது நடக்கலனதும் உடனே ஜனாமாவை போட்டு தள்ளுறதுக்கு யார வச்சு பிளான் பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். என்ன சொல்ற நீ? இல்லாதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் யாரும் இங்க நம்ப மாட்டாங்க. அப்படியா சார்? நான் ஜனமாவை கூப்பிட்டு சொல்லட்டுமா? பார்க்கலாமா? வேணாம் தமிழு, சொல்றத கேளு. சி, சும்மா இருங்க. இத்தனை வருஷமா அவங்க வீட்டு உப்ப தின்னுட்டு அவங்க போடுற சாப்பாட்டையும் சாப்பிட்டு அவங்களுக்கே இப்படி துரோகம் செய்றீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இங்க பாருங்க, இனிமே உங்க சதி ஆட்டம்லாம் என்கிட்ட பலிக்காது. இங்க ஜனமாவுக்கு ஒண்ணுனா என்ன தாண்டி தான் தொடணும். அது உங்களாலலாம் முடியாது. போங்க, போய் மனுஷனா திருந்தி வாழ பாருங்க. நைஸா எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த, அப்புறம் வேலை செய்யற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்படியே இருந்து மொத்த சொத்தையும் திருடிட்டு போலான்னு தானே பாக்குற? கரெக்டா சொன்ன வர்ஷினி. இவளுக்கு பண தேவை நிறைய இருக்கு, அதனால இந்த குடும்பத்தோடயே வந்து ஒட்டிக்க பாக்குறா. இந்த பொழப்புக்கு வேற ஏதாச்சும் பண்ணலாம். ஏய், என்னைய அடிச்சிட்டல்ல நீ? இந்த மாதிரி எதிர்த்து பேசுறது, குரலை ஒசத்துறது, கூட இருக்கிறவங்களை தூண்டி விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணன்னு வெய்யு, அப்புறம் நீ இருக்கிற இடம் இல்லாம பண்ணிடுவேன். இது என் குடும்பம். இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அத மீறி நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, இப்படிதான் அடிமல அடி விடும். இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம சத்தம் இல்லாம இருந்துட்டு போகணும். எப்படி? சத்தம் இல்லாம இருந்துட்டு போகணும். சபாஷ் தமிழ், சபாஷ். நான் இப்படி ஒரு ஆளைதான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது வெறும் ஆரம்பம் தான் ஜனாமா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரையும் மாத்தி காட்டுறேன்.